ஹாய் ஆல், வாங்க இன்றைக்கி ஆலு டிக்கி வெஜ் பர்கர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி ஒன்று பண்ணோம், அது பண்ணலாம். அது வந்து பச்சை மிளகா, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ வந்து நான் மைக்ரோவேவில் வேக வச்சு எடுத்தேன். ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும். எவ்வளோ நல்லா மசிக்க முடியுமோ நல்லா மசிச்சுட்டு தோலை எடுத்துகிட்டு மசிச்சதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சோண்டு ஜீரா பொடி, கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் கிச்சன் கிங் மசாலா கொஞ்சோண்டு வச்சுருந்தேன். ஸோ அதுதான் போட்டேன். இது 3 போட்டதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. சால்ட் மட்டும் தேவையான அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு முடித்ததுக்கப்புறமா இதில் வந்து அரிசி மாவு போடணும். அப்போ தான் வந்து அந்த டிக்கி வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு கரண்டி அளவு அரிசி மாவு போட்டேன். அப்போ நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு. கிறிஸ்பியாக அப்புறம் இதை வந்து நல்லா இப்படி கொஞ்சோண்டு கையில் எண்ணெய் விட்டு நல்லா டிக்கி மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஷேப்பில் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் பேன் வச்சு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பன்னும் வந்து 2 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா பன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சாஸ் மாதிரி மேக் பண்ணேன். டொமேட்டோ கெச்சப் அண்ட் என்கிட்ட ரேன்ச் இருந்துச்சு. இது 2 மிக்ஸ் பண்ணால் மயோ டேஸ்ட்டில் ஒரு சாஸ் கிடச்சிரும். அதை வந்து பேஸில் போட்டுக்கோங்க. பேஸ் பன்னில் போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு லெட்டிஸ் வச்சு அது மேலே டிக்கி வச்சு ஆனியன் ஸ்லைஸ்டாக கட் பண்ணது அண்ட் டொமேட்டோ ஸ்லைஸ்டாக கட் பண்ணது இது அது மேலே வச்சு அந்த க்ரீன் சட்னியும் அது மேலே விட்டு மேலே இன்னொரு பர்கர் ஸ்லைஸ் வச்சு டிக்கி பர்கர் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.